நம்ம இந்தியா அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரிலேயே ரொம்ப முக்கியமான ஆட்டமாக கருதப்படுற 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வர்ற 26ஆம் தேதி விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்துக்காக நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் 2 பேருமே பயங்கரமாக தீவிரமாக ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரத்துக்கும் அதிகமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னும் கூட சக பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக தீவிரமாக இடைவிடாமல் ஓய்வும் எடுக்காமல் நெட் ப்ராக்டிஸில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவாக இன்னைக்கு ப்ராக்டிஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நம்ம இந்திய அணியின் ரொம்ப முக்கியமான சீனியர் பிளேயர் தற்போது இன்ஜூர் ஆகி இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விட்டு கம்ப்ளீட்டாக அவர் ரூல்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இப்ப நம்ம இந்திய அணியின் பிளேயர் முக்கியமான பிளேயர் அவருக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. இதனால இப்ப அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு ரோஹித் சர்மா இடிஞ்சு போய் ரொம்ப பெரிய சிக்கல்ல சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நம்ம இந்தியன் டீமுக்கும் கேப்டனான ரோஹித் சர்மா அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த முக்கியமான பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஓபனரா தொடர்ந்து இந்த தொடர் முழுக்க இறங்கிக்கிட்டு இருந்த KL ராகுல் அவர் தான். இன்னைக்கு நெட் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கையில மணிக்கட்டு இடத்துல பால் வேகமா பட்டு வலியால அவர் துடிச்சு பயங்கரமா இன்ஜூர் ஆகிற மாதிரியான சம்பவம் இன்னைக்கு பிராக்டிஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்ப நடந்திருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓடி வந்து கையில ஸ்ப்ரே அடிச்சு அவருடைய காயத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பலமாக வீக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால் KL ராகுல் உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ப்ராக்டிஸ் செஷனை முடிச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்க போயிருக்காரு. ஆனாலுமே அந்த இடத்துல அதுக்கப்புறமா தொடர்ந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே சின்ன பிரேக் கூட எடுத்துக்காம 1 மணி நேரம் 20 நிமிடம் தொடர்ந்து 2 பேருமே பயங்கரமாக கடுமையான ப்ராக்டிஸில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் KL ராகுல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு எடுக்க போயிட்டாரு. அந்த வகையில் KL ராகுல் அவருடைய நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் KL ராகுல் அவர் மட்டும் போயிட்டாருன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா அவர் தான் ஓபனரா இறங்கி ஆகணும். ரோஹித் சர்மா ஏற்கனவே மிடில் ஆர்டர்ல அவர் இந்த தொடரில் ஒன்றும் செய்ய முடியல. ஓபனரா வந்தும் அவரால் எந்த ஒரு ரன்னும் அடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டா ரொம்ப பெரிய அளவில் மிகப்பெரிய கெட்ட பேரை ரோஹித் சர்மா அவருக்கு ஏற்படுத்தும். அதே போல தொடர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த KL ராகுல் அவரும் இல்லைன்னா அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு தான். அதனால KL ராகுல் அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டம் துவங்கறதுக்கு இன்னும் 3-4 நாட்கள் இருக்கு. KL ராகுல் கம்ப்ளீட்டா அவர் ஃபிட் ஆகிட்டார்னா நம்ம இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் KL ராகுல் அவரால் விளையாட முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணியை அந்த கடவுள் தான் இந்த மேட்ச்ல காப்பாற்றணும். ஸோ மிகப்பெரிய பிரச்சனை நிச்சயமா நம்ம இந்தியா சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த வகையில் நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் ஆட்டம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா KL ராகுல் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிக்க வேண்டியதுதான்.